இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற நுழைவு வாயில் கேட்டில் ஏறி போராட்டம். போலீசாருடன் தள்ளுமுள்ளு, மகளிர் காங்கிரசார் கைது. பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியல் ஆக்குகின்றனர். எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர். தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட விவகாரத்தை கண்டித்தும் இவ்வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற வாயில் கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ளது தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். இங்கு பயிலக்கூடிய வடமாநில மாணவி ஒருவரை வெளியாட்கள் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக செய்தி வெளியான நிலையில் மாணவி மீது எவ்வித பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெறவில்லை என்றும் வெளியாட்கள் பல்கலைக்கழகத்தில் நுழைந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் பல்கலைக்கழக சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் 2 சிறார் உள்பட 4 பேரை கைது செய்தது. இந்நிலையில் இச்சம்பவத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உண்மையை மூடி மறைப்பதாகவும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சட்டமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்பட பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து திடீரென அவர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக வந்து சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற கேட்டின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து அவர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பெரியகடை போலீசார் அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஒரு 5 நிமிஷமா 50 நாளா இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் சட்டமன்றம் அமைந்துள்ள பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் திமுகவினர் சந்திப்பு. மதுபான கொள்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமம் வழங்கப்படுவதாக புகார். புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசு அறிவித்தது போன்று புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். ஊர்காவல் படை வீரர்கள் உள்ளிட்ட காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்ப வேண்டும். நகர பகுதியில் ஹெல்மெட் அணிவதில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பன போன்ற 7 அம்ச கோரிக்கைகள் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறுகையில், புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை.
ரேஷன் கடைகளை உடனடியாக திறந்து அரிசி வழங்குவதுடன் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்றார். மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பது அனைவரும் அறிந்தது. மதுபான கொள்கை வெளிப்படைத்தன்மையோடு இல்லை, வேண்டியவர்களுக்கு மட்டும் உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் நடத்தும் போராட்டத்தில் தான் கலந்து கொள்ள வேண்டுமென்ற அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட சிவா, மாணவி விவகாரத்தை அரசியல் ஆக்குகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். அதாவது இன்றைக்கி கூட இன்னொரு குழுவில் வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கைது பண்ணி 4 நாள் ஆச்சு. கைது பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு நடவடிக்கைன்றது நடக்கலைன்னா அதை போய் நம்ம கேட்கலாம், போராடலாம். கண்டுபிடிக்க முடியலன்னா கேட்கலாம். என்ன நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, யாருன்னு அக்கீஸ்டாக சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது. இதில் ஆமாம், அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க சொல்லுங்கள், இன்னும் டைட் பண்ணுவோம். மத்திய அரசனுடைய பல்கலைக்கழகம் அது, இன்னும் அதுக்கு ஒரு எஸ்பி இருக்கார், இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க, இன்னும் காவல்துறையை வந்து கடுமையாக்கணும். அதை இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். மத்தியில் இருக்கிற அமைச்சகம் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். இதில் நாங்கள் எங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறோம்? ஆளுங்கட்சி யார்? காங்கிரஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. நான் காங்கிரஸ் பண்ணுற போராட்டத்தில் நாங்கள் போய் கலந்து நடத்த அவசியம் இல்லை. காங்கிரஸ் அரசியல் பண்ணல, அவங்களோட அரசியல் அவங்க பண்ணுறாங்க. ஒரு விஷயம் மட்டும், இந்த மதுபான விஷயத்தில் வந்து தவறு நடந்து போச்சுன்றது ஊரறிஞ்ச விஷயம். தப்பான முறையில் அவங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்காக கொடுக்குற அன்றைக்கி தான் அது கேள்வி கேட்க முடியும். ஏன்னா இதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அரசாங்கம் நிறுத்தி வச்சுருது. அதை ரெண்டாவது வந்து இந்த மதுபான கொள்கை வந்து வெளிப்படைத்தன்மையாக இல்லை. ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணி இந்தந்த சட்டப்பிரகாரம் இந்த லைசன்ஸ் வாங்கன்னு சொல்லி கேட்கல, வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த லைசன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அன்றைக்கி நம்ம கேட்கலாம், யார் எப்படி இதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லாத செய்தியை நம்ம பேசினோம். இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் ஆடையின்றி வீடியோ காலில் வர சொல்லி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பிவிடுவதாக மிரட்டிய மன்னார்குடியை சேர்ந்த முஜிப் அலி வயது 30 என்பவரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த சிறுமி ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருந்துள்ளார். குறிப்பாக இன்ஸ்டாகிராம் என்ற செயலியை பயன்படுத்தி வந்துள்ளார். அறிமுகம் இல்லாத ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து இவருக்கு நட்பு அழைப்பு வந்துள்ளது. பின்னர் இவர் அந்த நபருடன் நட்பாக பேசி பழகியுள்ளார். சிறிது நாட்களுக்கு பிறகு அந்த நபர் தன்னை காதலிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிறுமி அந்த காதலை ஏற்க மறுத்துள்ளார். கோபமடைந்த அந்த நபர், உனது போட்டோவை மாப்பிங் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். மேலும் அவரை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு மிரட்டியுள்ளார். பயந்து போன அந்த சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக பெற்றோர்கள் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் அந்த நபர் தான் கடலூர் வந்துவிட்டதாக கூறி, நீ கடலூர் வரவில்லை என்றால் உன்னுடைய போட்டோக்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்று சிறுமியை மார்பிங் செய்த புகைப்படம் ஒன்றை அந்த பெண்ணிற்கு அனுப்பி மிரட்டிய நிலையில் இணையவழி காவல்துறையினர் கடலூர் சென்று முஜிப் அலியை கைது செய்தனர். அந்த நபரிடம் இருந்த தொலைபேசியை பார்த்தபொழுது அந்த சிறுமியின் மார்பிங் புகைப்படம் இருந்துள்ளது. மேலும் அவரது மொபைலை ஆய்வு செய்தபோது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து அழைப்பு விடுத்து தவறான முறையில் செயல்பட்டு வந்துள்ளது தெரியவந்தது. முதலில் நட்புடன் பழகி பின்னர் பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் மூலம் வரச் சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். மேலும் அவர் 10க்கும் மேற்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் 5க்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் ஐடி பயன்படுத்தி வந்துள்ளார். அவருடைய செல்போனில் 15க்கும் மேற்பட்ட பெண்களுடைய புகைப்படங்கள், அந்தரங்க வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் என மாணவர்களின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் சார்பில் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சி இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை
5 நாட்கள் உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறுகிறது. இன்று நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களை சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகள், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர், கை செயலிழப்பு சிகிச்சைக்கு ரோபோ, தூரத்திலிருந்து கழிவறையை சுத்தப்படுத்தும் கருவி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம், ரயில் விபத்து தடுப்பு கருவி, நிலச்சரிவை முன்கூட்டியே கண்டறியும் கருவி, இயற்கை விவசாயம் மற்றும் சூரிய ஒளி மின்சார கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. எப்போ பேட்டரி முடிக்கும் அப்போ எலக்ட்ரிக் சப்ளை மேலே இருக்கும், அப்போ எலக்ட்ரிக் சப்ளை முடிக்கும் அப்போ பேட்டரி மேலே இருக்கும். ஸோ சேஞ்ச் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன் சொந்தமாக டிராக்டர் வைத்து தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் காலை புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது டிராக்டர் காணாமல் போனதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தியாகராஜன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கணேஷ், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சீர்காழி புதுப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் டிராக்டரை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பின்தொடர்ந்து வரதராஜனை போலீசார் கைது செய்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான டிராக்டரை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் திருடனை பிடித்த உருளையன்பேட்டை போலீசாரை சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் 10,66 லட்சம் மதிப்பில் புதிய சாலைகள் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி உள்பட நாவர்குளம் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சுமார் 10,66 லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த பூஜையில் புதுச்சேரி பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,70,000 செலவில் மேற்கொள்ளப்படும் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்திலுள்ள தெற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையும், குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,80,000 செலவிலும், கைக்கலப்பட்டு கிராமத்தில் உள்ள புதுநகருக்கு சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,50,000 செலவிலும், சுத்துக்கேணி கிராமத்தில் உள்ள மேட்டுத்தெருவில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,50,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜனை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், மண்ணாடிப்பட்டு கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்பட பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறல் விவகாரத்தில் ஆளும் கட்சி தலையீடு உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், புயலால் பாதிப்புக்கு அரசு சார்பில் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் புயல் மழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை. மேலும் மத்திய அரசு சார்பிலான குழுவினர் புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு நிவாரண அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. மக்களவையில் இதுகுறித்து கேட்டும் பதிலில்லை. மாநிலத்தில் புதிதாக மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஆகவே சிபிஐ விசாரணை கோரி காங்கிரஸ் சார்பில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சிபிஐ விசாரணை கோர உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்டோர் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. அப்பிரச்சனையில் ஆளும் கட்சி தலையீடு உள்ளது. போலீசார் மெத்தனமாக செயல்படுகின்றனர். மாணவியிடம் அத்துமீறியோர் குறித்து முழுமையாக விசாரித்து நடவடிக்கை வேண்டும். இதுபோன்ற பிரச்சனை மீண்டும் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை அவசியம். இப்பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். குடியரசு தின விழாவில் பங்கேற்க செல்லும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழி அனுப்பி வைத்தார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுடெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த பழங்குடியினர்களில் 2 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதன்படி புதுச்சேரியில் இருந்து முதலமைச்சர் ரங்கசாமி பரிந்துரையின்படி பாகூரை சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் ஜெயந்தி ஆகிய 2 பிரதிநிதிகள் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இவர்களை அழைத்துச் சென்று வருவதற்கு தொடர்பு அதிகாரியாக நல அதிகாரி பழனி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு தேவையான குளிர்கால உடைக்கான தொகை மற்றும் விமான பயணச் சீட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். அப்பொழுது துறை இயக்குனர் இளங்கோவன் உடனிருந்தார். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வழங்கி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் முத்தல்பேட்டை தொகுதி பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையொட்டி முத்தல்பேட்டையில் வீடுதோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தல்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு அறநிலை கழகத்தின் மூலம் 34,29,410 ரூபாய் மதிப்பீட்டில் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட வாதி இருப்பு சாலை பகுதியில் உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா கலந்து கொண்டு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்படாத திட்டங்களை செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக அரசு ஊழியர்கள் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநராக ஸ்ரீராமுலு பொறுப்பு ஏற்றது முதல் சுகாதாரத்துறையில் பல்வேறு முறைகேடான பணி நியமனங்கள், இடமாற்ற கொள்கையை முற்றிலும் புறக்கணித்து பல்வேறு இடமாற்ற உத்தரவுகள் என்பது சர்வ சாதாரணமாக நடக்கும் ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. அது இன்றளவும் தொடர்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சுகாதாரத்துறையில் முறைகேடான பணி நியமனங்கள் மற்றும் முறைகேடுகள் NHMல் ஸ்ரீராமுலு மற்றும் லட்சுமி ஆகியோரின் சிண்டிகேட் இருவரும் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறினார். முறைகேடான முறையில் பணி வாய்ப்பு பெற்றவர்களை பாதுகாப்பது மற்றும் பதவி உயர்வு வழங்க துடிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் தொடர்ந்து இடமாற்ற கொள்கையை மீறி வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இவர்களது ஊழலை மறைப்பதற்கு நீதிமன்றத்தில் கூட தவறான ஆவணங்கள் தயார் செய்து தவறு செய்துள்ளவர்களை காப்பாற்றுவதற்கு நிர்வாகம் முயற்சித்து வருவதாக தெரிவித்தார்.
சுகாதாரத்துறையில் தற்போதைய செயல்பாடுகளுக்கு எதிராக 4 பிராந்தியங்களிலும் ஊழியர்களை திரட்டி போராட்டம் நடத்த அரசு ஊழியர் சம்மேளனம் முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் தரமற்ற மருந்துகள், தரமற்ற LED டிவி, தேவைக்கு அதிகமான வாடகை வண்டிகள், செயல்படுத்தப்படாத திட்டங்கள், செயல்படுத்தியதாக ஆவணங்கள் தயார் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்தார். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் சிவகுமார் என்பவரை பணியிட மாற்றம் பணி நீக்கம் செய்த இந்தியன் வங்கி நிர்வாகத்தினை கண்டித்து பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷாராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்களை சந்தித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த இந்தியன் வங்கி துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர் சிவகுமாருக்கு உடனே பணி வழங்கிடவும் உத்தரவிட்டார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி, காமராஜ், ரமேஷ், வினோத், பாலாஜி, வேலவன், முகுந்தன், வீராசாமி, பாலன், ரவிக்குமார், வீரப்பன், பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வசித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய 4 கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் 4க்கும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்களான தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கௌரவ தலைவர் ஹரிதாஸ், துணைத் தலைவர்கள் வேலாயுதம், வேல்முருகன், பொருளாளர் ராஜசேகர், துணை பொதுச் செயலாளர்கள் திருஞான சம்பந்தம், ராஜேஷ்குமார், செயலாளர்கள் தீனதயாளன், ஆண்டாள், முராரிராவ், மாசிலாமணி, முரளிதரன் உள்ளிட்ட சான்றோர்கள், மெய்யன்பர்கள், சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் பாரதி நகர் குடியிருப்பு நல்வாழ்வு சங்க தலைவர் மதன் என்கிற சக்திவேலின் தாயார் ராதா என்கிற தனபூசணியின் 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் நடைபெற்றது. இதில் சுப்பிரமணியன், புஷ்பகாந்தி, சக்திவேல், ஜெகநாத் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தனபூசணியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாரதி நகர் குடியிருப்பு நல்வாழ்வு சங்க தலைவரும் நிலா அண்ட் கம்பெனி வாடகை பாத்திரம் நிலைய உரிமையாளருமான சக்திவேல் மற்றும் ஜெகநாத் மற்றும் அவரது உறவினர்கள், அரியாங்குப்பம் தமிழ் இளைஞர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள் காமராஜ், வேல்முருகன் மற்றும் நண்பர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதிய உதயமாக யுனைடெட் டான்ஸ் குரூஸ் என்ற டான்ஸ் அகாடமி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் யுனைடெட் டான்ஸ் குரூவ் என்ற பெயரில் டான்ஸ் அகாடமி புதிதாக 100 அடி சாலை RTO அலுவலகம் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது.
இந்த விழாவிற்கு யுனைடெட் டான்ஸ் குரூப் நிறுவனத்தின் பவுண்டர் மார்டின் கௌதம் மற்றும் நடனக் கலைஞர் நபீன் ஆகியோர் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இன்டர்நேஷனல் டான்ஸ் ஆர்டிஸ்ட் பவுண்டர் ராகவன், புகழ் மற்றும் மைக் செட் ஸ்ரீராம் ஆகியோர் கலந்து கொண்டு டான்ஸ் அகாடமியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த டான்ஸ் அகாடமியில் பல்வேறு விதமான நடனங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். சட்டமன்ற நுழைவு வாயில் கேட்டில் ஏறி போராட்டம், போலீசாருடன் தள்ளுமுள்ளு, மகளிர் காங்கிரசார் கைது. பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியலாக்குகின்றனர், எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. ஸ்மார்ட் ஹெல்மெட், குறைந்த விலை வெண்டிலேட்டர், தென்னிந்திய அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.